வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் தாரகையே பாகம் 21. ஆடியோ நாவல் குடும்ப கதை. கீர்த்தி இங்க வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா? விஸ்வா கீர்த்திக்காக எல்லாமே செய்வா. அவ சொல்லாமலேயே செய்யறான். உன்னை வீட்டுல எல்லாரும் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டு இருக்காங்கடா. ஆனா நீ இப்பவே கீர்த்திக்காக மாற ஆரம்பிச்சிட்டியே. இதுக்கு ரெண்டும் பொம்மை கல்யாணம் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. விஸ்வாவுக்கு மனசாட்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அவன் என்னடான்னா அது பேச்சையே கேட்க மாட்டேங்கிறானே. கல்யாணம் முடிஞ்சு மறுநாளே புருஷனை பார்த்து ஏன் ரூம்குள்ள ஏன் வந்தன்னு கேட்ட ஒரே மனைவி நம்ம கீர்த்தியா தாங்க இருக்கணும். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். சில மணி நேர பயணத்திற்கு பிறகு கார் விஸ்வாவின் வீட்டு வாசலில் நிற்க, அப்போது வீட்டு வேலை செய்பவர்கள் அனைவரும் கீர்த்தியை பார்க்க ஓடி வந்தனர். காரில் இருந்து முதலில் விஸ்வா இறங்கியதும் அவனுக்கு பின்னால் கீர்த்தி இறங்க அனைவரின் கண்களும் கீர்த்தியின் மீதுதான் இருந்தது. அக்கம் பக்கம் இருந்தவர்கள் அனைவரையும் ராஜி வீட்டிற்கு அழைத்திருக்க, கார் வந்து நின்றதும் ஒவ்வொருவராக வீட்டிற்கு வர ஆரம்பித்தனர். வாணி இருவருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்று பூஜை அறையில் விளக்கேற்ற வைத்தார். கீர்த்தி விளக்கேற்றும் வரை உடனிருந்த சந்துருவும் சிவன்யாவும் நாங்க கிளம்புறோம், நாளைக்கு கோவிலுக்கு வரணும்ல, சீக்கிரமா போய் தூங்குறோம் என்று சொல்லி துருவை அழைத்து கொண்டு செல்ல, அதன் பின்பு விஸ்வா தன் போனில் யாருடனோ கோபமாக பேசிக்கொண்டே தன் அறைக்குள் செல்ல, அப்போது ராஜி வந்ததும் இவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானே என்று நினைத்து கொண்டு, கீர்த்தி நீ வாமா, வந்து இங்க உட்காரு, இவங்க எல்லோரும் உங்க கல்யாணத்துக்கு வரல, அதனால உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வாணி நீ இவளை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட அறிமுகப்படுத்து என்று சொல்ல, வாணியும் அவளை அழைத்து கொண்டு சென்றார். அங்கு இருந்தவர்கள் அனைவரும் வாணியிடம், என்னடா விஸ்வாவுக்கு இவங்க பொண்ணு தேடிட்டே இருக்காங்க, ஆனா ஒரு பொண்ணு கூட செட் ஆகலையேன்னு பார்த்தேன், ஆனா அது ஏன்னு இப்பதான் புரியுது என்று சொல்ல, மற்றொருவர், வாணி உங்க மருமக அப்படியே தங்க சில மாதிரி இருக்கா, நாங்க போனதுக்கு அப்புறம் திருஷ்டி எடுங்க என்று சொல்ல, அதற்கு வாணி இதோ இப்பவே எடுக்கிறேன் என்று சொல்லி அவளின் முகத்தை வருடி தன் கையில் சொடுக்கெடுத்தார். அப்போது ராஜி அவர்களுக்கு டீ மற்றும் பஜ்ஜியை எடுத்து தர, அதை சாப்பிட்ட பிறகு சிறிது நேரத்தில் அவர்கள் கிளம்பி செல்ல, உடனே சரிம்மா, நேரா போய் ரைட்ல திரும்பினா உங்க ரூம் இருக்கு, காலையில சீக்கிரம் எழுந்து ரெடி ஆயிக்கமா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே இதுதான் உன்னோட வீடு, அங்க உனக்கு ஒரு அம்மா அப்பா தான் இருக்காங்க, ஆனா இங்க உனக்கு 2 அம்மா அப்பா இருக்கும். விஸ்வா கொஞ்சம் கோவக்காரந்தாம்மா, ஆனா அவன் மனசு ரொம்ப சுத்தம், உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச மாட்டான். அவன் உன்னை கோவத்தில் ஏதாச்சும் திட்டா நீ அதை பெருசா எடுத்துக்காதம்மா, எங்களுக்காக மன்னிச்சு விட்டுடு என்று சொல்ல, கீர்த்தி தன் மனதில் நானும் பெரிய கோவக்காரி தான், பார்க்கலாம் யார் கோவம் பெருசுன்னு என்று நினைத்து கொண்டு சரிங்கத்த என்றாள். சரிம்மா நீ போ என்று ராஜி சொல்ல, கீர்த்தி அவர்களின் அறையை நோக்கி சென்றாள். அக்கா என்னாச்சு, எதுக்கு இப்ப கண் கலங்குறீங்க? இது ஆனந்த கண்ணீர் வாணி, எனக்கு இன்னும் விஸ்வாவுக்கு கல்யாணம் ஆனதை நம்பவே முடியல. சிரித்தபடி, எல்லாம் நிஜந்தாங்க்கா, நான் விஸ்வா ரூமை ரெடி பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் அவன் எங்காச்சும் கோவத்தில் கத்திட்டானா கீர்த்தி மனசு கஷ்டப்படுன்னு தான் விட்டுட்டேன். நல்ல வேலை வாணி நீ எதுவும் பண்ணலை, இல்லைனா இன்னைக்கு ஒரு கலவரமே நடந்திருக்கும் என்று சொல்ல, அப்போது வாணி, ஆமா எங்க அவரையும் காணோம் மாமாவையும் காணோம் என்றால் சுற்றுமுற்றும் பார்த்தபடி. இந்த நேரத்தில் என்ன செய்ய போறாங்க, வீணி கூட தான் பேசிட்டு இருப்பாங்க, வா போலாம் என்று வாணியை அழைத்து கொண்டு கார்டன் பக்கம் செல்ல, அங்கு ராஜி சொன்னது போலவே இருவரும் வினிதாவுடன் பேசிக்கொண்டிருக்க, உடனே ராஜியும் வாணியும், எங்களை விட்டுட்டு என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டே முத்துக்குமாரின் கையில் இருந்த போனை பிடுங்கி இவர்கள் பேச ஆரம்பித்தனர். விஸ்வா லேப்டாப்பில் எதையோ சீரியஸாக பார்த்து கொண்டிருக்க, கீர்த்தி பூனை போல மெதுவாக உள்ளே வந்து நைகளை எல்லாம் கலற்றி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது வைத்துவிட்டு தான் கொண்டு வந்த ட்ராலியில் இருந்த தன் நைட் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் சென்று புடவையை மாற்றிவிட்டு வெளியே வர, அப்போது பாத்ரூம் கதவு திறக்கும் சப்தம் கேட்டு விஸ்வா நிமிர்ந்து பார்க்க, கீர்த்தி ஷோ மாட்டிக்கிட்டனா என்பது போல முழிக்க ஆரம்பித்தாள். ஹே கீர்த்தி, நீ எப்போ உள்ள வந்த? நான் பார்க்கவே இல்லை. ரூம்குள்ள யார் வராங்க போறாங்கன்னு பார்க்கணும், இப்படி லேப்டாப்லேயே மூழ்கி இருந்தா வீட்டுக்குள்ள திருட வந்தா கூட தெரியாது என்று சொல்ல, விஸ்வா அதுவும் சரிதான் என்று சொல்லி சிரிக்க ஆரம்பித்தான். சரி சிரிச்சதெல்லாம் போதும், உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வேற இடத்துல வை. எதுக்கு கீர்த்தி? என்ன எதுக்குன்னு கேட்குற? நீ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்தா தானே என்னோடதை வைக்க முடியும், வந்து சீக்கிரம் எடு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு என்று சொல்ல, விஸ்வா லேப்டாப்பை மூடி வைத்து விட்டு ஒரு பக்க கபோர்டை கீர்த்திக்கு ஒதுக்கி தர, கீர்த்தி தன் உடைகளை அடுக்கி வைக்க ஆரம்பித்தாள். விஸ்வா உள்ளே சென்று தன் இரவு உடைக்கு மாறி வர, கீர்த்தி மெத்தையில் அமர்ந்து ரெக்கார்ட் எழுதி கொண்டு இருந்தாள். கீர்த்தி என்ன செய்யற நீ? அதை ஏன் கேட்குற விஸ்வா? நெக்ஸ்ட் வீக் எனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, ரெக்கார்ட் சப்மிட் பண்ணா தானே எக்ஸாம் எழுத முடியும்.
அது ஓகே, மார்னிங் எழுதலாம்ல, இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கு. இல்லை விஸ்வா, நாளைக்கு எங்கள் வீட்டில் இருந்து வரும்போது இந்த ரெக்கார்ட் முடிச்சு தந்துட்டா வினோவும் சத்யாவும் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணிடுவாங்க. அதான் நாளைக்கு காலையில் தான் கோவிலுக்கு போகிறோம்ல, எப்படி எழுத முடியும்? இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிக்கணும். என்ன கோவிலுக்கா? ஆமாம் விஸ்வா, அத்தை குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல, நீ அதை கவனிக்கலையா? இல்லையே, எனக்கு கோவிலுக்கு போகிற விஷயமே தெரியாது. இன்றைக்கே ஆஃபீஸ்லேருந்து மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டு தான் வந்தேன். விஸ்வா, நாளைக்கு ஒரு நாள் தானே, லீவ் போட, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வா விஸ்வா, ஜாலியாக போயிட்டு வரலாம். எங்கள் வீட்டிலேருந்து நாளைக்கு எல்லோரும் வரும்போது நீ இல்லைன்னா நல்லா இருக்குமா? அப்புறம் நீ நானும் வெறும் ஃப்ரெண்டு தான்னு கண்டுபிடிச்சிருவாங்க என்று சொல்ல, விஸ்வா அதுவும் சரிதான், எங்கள் வீட்டில் அப்புறம் அட்வைஸ் மேலே பொழிய ஆரம்பிச்சிருவாங்க என்று சொல்ல கீர்த்தி சிரிக்க ஆரம்பித்தாள். நீ இப்படி சிரிச்சிட்டே இருக்க போறியா இல்லை ரெக்கார்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண போறியா என்று கேட்க, ஷோ பாரு மறந்தே போயிட்டேன் என்று சொல்லி எழுத ஆரம்பித்தாள். விஸ்வா, உனக்கு இந்த டிராயிங் பண்ண தெரியுமா என்று ஃபோனில் இருந்த ஒரு டயக்ராமை காட்ட, அதற்கு விஸ்வா ஓ எஸ் தெரியுமே என்றான். அப்போ இந்தா, எனக்கு கை வலிக்குது, இதே மாதிரி 4 டிராயிங் இருக்குது, அதை மட்டும் போட்டு தந்துட்டா என்னோட ரெக்கார்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ப்ளீஸ் போட்டுதா விஸ்வா என்று சொல்ல, விஸ்வாவின் மனதோ அவள் போட்டுத்தான்னு சொன்னாவே போட்டு தந்திருப்ப, அவள் வேற ரெக்வஸ்ட் பண்ணி வேற கேட்குறா, ஜமாய்டா விஸ்வா ஜமாய் என்று சொல்லி அவனை பார்த்து சிரிக்க, விஸ்வா அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் கீர்த்திக்கு டயக்ராமை போட்டு தர ஆரம்பித்தான். விஸ்வா அவளுக்கு டயக்ராமை போட்டுக்கொண்டே, கீர்த்தி உனக்கு வீடு பிடிச்சிருக்கா என்று கேட்க, அதற்கு கீர்த்தி உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, பாரு உன்னோட ரூமில் டிவி வச்சுருக்க, ஆனால் எங்கள் வீட்டில் ஹாலில் மட்டும்தான் டிவி இருக்கும். ஓ ஆமாம், உங்கள் கார்டன் கூட அழகாக இருக்குது விஸ்வா. ஆமாம், உங்கள் வீட்டில் மொத்தம் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க? ஒரு 10 பேர் இருப்பாங்க கீர்த்தி. பட் குக்கிங் எல்லாமே சித்தியும் அம்மாவும் தான் செய்வாங்க. வீடு க்ளீன் பண்ண, அப்புறம் கார்டன் ஒர்க்கு, டிஷ் வாஷு, வாட்ச்மேன் இதுக்கெல்லாம் தான் ஆள் வச்சுருக்கோம். ஆமாம் விஸ்வா, கங்கம்மா சேனல் நம்பர் என்ன? என்ன கங்கம்மாவா அப்படின்னு சேனல் இருக்கா? என்ன இருக்காவா? அதில் தான் என்னோட தலைவன் சின்சான் வருவான். வாட், தலைவனா? இரு விஸ்வா, உனக்கு சின்சான் காட்டுறேன் என்று சொல்லி யூடியூப்பில் சின்சான் வீடியோவை எடுத்து காட்ட, விஸ்வா கார்ட்டூன்லாம் பார்ப்பியா நீ? ஓ அதெல்லாம் டைம் பாஸே சின்சான் தான். அது சரி, சேனல் நம்பர் எனக்கு தெரியல, நீயே தேடிக்கோ. சரி ஓகே, நீ டிராயிங் கரெக்டாக பார்த்து வர. சரிங்க மேடம், வந்த முதல் நாளே என்னை வேலை வாங்குற பாரு என்று சொல்ல, கீர்த்தியிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராததால் நிமிர்ந்து பார்க்க கீர்த்தி சின்சான் பார்ப்பதில் மூழ்கினாள். விஸ்வா அவளின் சிறுபிள்ளைத்தனத்தை ரசித்தபடியே ரெக்கார்ட் ஒர்க்கை முடித்து அவளின் கையில் தர, கீர்த்தி அவன் வரைந்த டிராயிங்கை பார்த்து வாவ் விஸ்வா செம்மையா வரைஞ்சிருக்க என்று சொல்லி சட்டென்று அவனை அணைத்து கொள்ள, இதை சற்றும் எதிர்பார்க்காத விஸ்வாவின் இதயம் அதிர்ச்சியில் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. அப்போது கீர்த்தி அவனை தன்னிடமிருந்து விலக்கி, இவ்வளவு சூப்பரா நீ டிராயிங் பண்ணுன்னு நினைக்கவே இல்லை விஸ்வா, இட்ஸ் ரியலி நைஸ். காலையில் அண்ணா வந்ததும் அவங்ககிட்ட சொல்லணும். ஓகே விஸ்வா, இப்போ நம்ம தூங்கலாம், எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது என்று சொல்ல, அப்போது சுயநிலைக்கு வந்தவன் தூங்கலாம் கீர்த்தி என்றான் திக்கி திணறியபடி. அப்போது கீர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, டோரி, ஓ மை காட், நான் என்னோட டோரியை வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், இந்நேரம் அது பயந்து போயிருக்கும் என்று சொல்ல, என்ன பொம்மை பயந்து போயிருக்குமா? விஸ்வா அது பொம்மை இல்லை, டோரி, சாரி டோரி, ஓகேவா? நான் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்க சொல்கிறேன் என்று ஃபோனை கையில் எடுக்க, அப்போது மணி 11 என காட்ட, அச்சோ லேட் நைட் ஆயிடுச்சு விஸ்வா, இப்போ நான் என்ன செய்வேன்? பாவம் என்னோட டோரி நான் இல்லாமல் என்ன செய்தோ தெரியலையே என்று புலம்ப ஆரம்பிக்க, அப்போது விஸ்வா அவளின் கண்களை பொத்தினான். விஸ்வா என்ன செய்கிற நீ? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீத்தி என்று சொல்லி தன் அறையில் இருந்த ட்ரெஸ்ஸிங் அறைக்குள் அழைத்து சென்று அவளின் கண்களில் இருந்த கையை எடுக்க, அப்போது கீர்த்தியின் கண் முன்னே டோரி அவளை பார்த்து சிரித்தது. விஸ்வா டோரி இங்க எப்படி வந்துச்சு? வரல, நான் தான் வர வச்சேன். என்ன சொல்ற விஸ்வா? நீ தான் டோரி இல்லைன்னா தூக்கம் வராதுன்னு சொன்ன, அதான் சரண் மச்சாங்கிட்ட சொல்லி காலையிலேயே என்னோட கார்ல வைக்க சொல்லிட்டேன். இங்க வந்ததும் பின்னாடி இருக்க கதவு வழியா உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப இதுக்கு வேண்டிதான் நீ அவசர அவசரமா ரூமுக்கு வந்தியா? இதுவும் ஒரு ரீசன் தான். ஓ அப்ப இன்னொரு ரீசன் என்ன? அது ஆஃபீஸ் ஒர்க் கீர்த்தி. ஓகே எப்படியும் எனக்கு டோரி கிடைச்சிருச்சு. கீர்த்தி ஹாப்பி என்று சொல்லி வெளியே செல்ல, விஸ்வா தன் மனதில் என்ன பொண்ணுடா இவ என்று நினைத்தபடியே அவளின் பின்னால் வந்தான். கீர்த்தி நீங்க பெட்ல படுத்துக்கோ, நான் இதோ இங்க இருக்க சோஃபால படுத்துக்கிறேன். என்ன இந்த சோஃபாலையா? ஆமா, ஹலோ, உங்க ஹைட்டுக்கு இது மாதிரி 2 சோஃபா வேணும். இது கிங் சைஸ் பெட்டு தானே, ஸோ நீங்க பெட்லேயே வந்து படுங்க, எனக்கு ஹாஃப் பெட் போதும். ஆனா கீர்த்தி
நான் உருண்டெல்லாம் வரமாட்டேன், தைரியமாக என்னை நம்பி தூங்கலாம், குட் நைட் என்று சொல்லி ஒரு பக்கம் கீர்த்தி படுத்துக்கொள்ள விஸ்வா தன் மனதில் இவை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறா. என்ன நினைக்கிறாளோ அதை அப்படியே பேசிடுறா. இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் என்று எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க சரியான ஆளுதான் என்று சொல்லி மெத்தையில் சரிய அப்போது விஸ்வாவின் மனம் இவனுக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டுமா என்ற கேள்வியை முன்வைக்க, ஆமா ஃப்ரெண்டு தான். ஓ அப்போ எதுக்கு இவாளு தான் உனக்கு வலிக்குது? டெடி எடுத்துட்டு வர, அவளுக்கு ரெக்கார்ட் ஒர்க் பண்ணித்தர, எல்லாத்துக்கும் மேலே அவகிட்ட நீ சாரி கேட்குற. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம். அப்போ அவ உன்னை ஹக் பண்ணும்போது எதுக்கு ஹார்ட் பீட் அப்படி எகிருச்சு? திடீர்னு யார் வந்து ஹக் பண்ணாலும் அப்படி தான் ஆகும். நீ சும்மா என்னை கன்ஃபியூஸ் பண்ண பார்க்காத. அவள் என்னோட ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு மட்டும்தான். ஓகே, நானும் பார்க்குறேன் எத்தனை நாள் தான் நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன்னு. விஸ்வா, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து தூங்கு. எனக்கு லைட் ஆன் ஆகியிருந்தா தூக்கம் வராது என்று சொல்ல, அப்போது சுயநிலைக்கு வந்த விஸ்வா, இதோ இப்போ பண்ணுறேன் என்று சொல்லி லைட் ஆஃப் செய்து விட்டு வந்து படுக்க, அப்போது கீர்த்தி அவனிடம், விஸ்வா நீ காலையில் சீக்கிரமாக எழுப்பிவிடு என்று சொல்ல, விஸ்வா தன் ஃபோனில் 4 மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு, ஓகே கீர்த்தி 4 o'clock எழுப்புறேன், இப்போ நீ தூங்கு என்று சொல்ல கீர்த்தி கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தாள். விஸ்வா அவளின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தவன் அப்படியே உறங்கியும் போனான். அடுத்த நாள் காலையில் அலாரத்தின் சப்தம் கேட்டு 4 மணிக்கு எழுந்து தன் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த கீர்த்தியை பார்க்க, அவளோ டோரியை பிடித்தபடி ஒரு குழந்தை போல தூங்கிக் கொண்டிருக்க, அவளை எழுப்ப மனம் இல்லாமல் முதலில் அவனை குளிக்க சென்றான். சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு ரெடியாகி வந்து பார்க்க, அப்போது அவள் அசையாமல் தூங்கிக் கொண்டிருக்க, இனி இவளை தூங்க விட்டா நேரம் ஆகிரும் என்று நினைத்து கொண்டு அவளை எழுப்ப ஆரம்பித்தான். கீர்த்தி எழுந்திரி, டைம் ஆகுது என்று சொல்ல அவளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. விஸ்வா, இவை இப்படி எழுப்பினாலாம் எந்திரிக்க மாட்டா, வினிய எழுப்புற மாதிரி ஒரு உருட்ட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டு முதலில் அவளிடமிருந்து டோரியை பிரித்தெடுத்து தனியே வைத்துவிட்டு, கீர்த்தி எந்திரி, டைம் ஆச்சு, வேக்கப் என்று அவளை உழுக்க, அப்போது கீர்த்தி, அண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ் என்று சொல்ல, கிழிஞ்சதுடா விஸ்வா, இவை இன்னும் அவங்க வீட்டில் தூங்குற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காளே என்று நினைத்து கொண்டு அவளை வேகமாக உழுக்க, கீர்த்தி என்ன நீங்க என்று சினுங்கிக் கொண்டே எழுந்து அமர, அப்போது தன் கண்முன்னே அமர்ந்திருந்த விஸ்வாவை பார்த்து, ஏய் நீ எப்படி என்னோட ரூம்குள்ள வந்த என்று கத்த ஆரம்பித்தாள். அப்போது விஸ்வா அவளின் வாயை பொத்தி, ஏய் லூசு எதுக்கு இப்படி இப்ப கத்துற? நேத்து தானே நமக்கு கல்யாணம் ஆச்சு, நல்லா கண்ணை திறந்து பாரு, நீ எங்க வீட்டுல என்னோட ரூம்ல இருக்க என்று சொல்ல, கீர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்து, சாரி விஸ்வா, நான் மறந்தே போயிட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்க, அப்போது வாணி, கீர்த்தி என்னாச்சுமா என்று கேட்டுக்கொண்டே அவர்களின் அறை கதவை தட்ட ஆரம்பித்தார். ஓ போச்சு, நீ போட்ட சத்தத்துல சித்தி வந்துட்டாங்க. ஐயோ விஸ்வா, இப்போ என்ன செய்ய? நீ ஃபர்ஸ்ட் பாத்ரூம்குள்ள போ, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல, உடனே கீர்த்தி படுக்கையிலிருந்து எழுந்து பாத்ரூமுக்குள் சற்றென்று புகுந்து கொள்ள, பின்பு விஸ்வா அவர்களின் அறையின் கதவை திறந்தான். என்னாச்சு சித்தி? இல்லடா, கீர்த்தி கத்துன மாதிரி இருந்துச்சு, அதுதான். பாத்ரூம்ல இருந்து பள்ளியை பார்த்து பயந்துட்டா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் அந்த பள்ளியை துரத்திட்டேன், இப்போ அவ குளிச்சுட்டு இருக்கா. ஓ சரிடா, நான் அவ சத்தம் போட்டான்னு சொல்லித்தான் ஓடி வந்தேன். நீ ரெடி ஆகிட்டியா? ஆயிட்டேன் சித்தி. சரி வா, உனக்கு காஃபி போட்டு தரேன் என்று சொல்லி அங்கிருந்து செல்ல, விஸ்வா அவர் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு, கீர்த்தி வெளியே வா, அவங்க கீழே போயிட்டாங்க என்றான். ஆர் யூ ஷியூர் விஸ்வா? யா கீர்த்தி, கம் அவுட் என்று சொல்ல கீர்த்தி பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தாள். அப்போது விஸ்வா தன் கபோர்டிலிருந்து அவளுக்காக துணிக்கடையில் வாங்கிய வயலட் கலர் சாரியை எடுத்து அவள் கையில் தந்தான். விஸ்வா, இது நீ செலக்ட் பண்ண அதே சாரி தான், கல்யாணத்துக்கு இது செலக்ட் பண்ணின, பட் அப்போ இதை உன்னால் கட்ட முடியல. ஸோ இன்னைக்கு கோவிலுக்கு இந்த சாரியை நீ கட்டிக்கோ, நான் கீழே இருக்கேன், நீ சீக்கிரம் ரெடியாகி கீழே வா என்று சொல்லி அங்கிருந்து செல்ல, கீர்த்தி அந்த சாரியை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். விஸ்வா ஹாலில் சென்று அமர, அப்போது ராஜி அவனுக்கு காஃபியை கொண்டு வந்து தர, அதை வாங்கிய விஸ்வா, என்னம்மா அப்பா சித்தப்பா 2 பேரையும் காணோம்? அவங்க நேரத்திலேயே கிளம்பி கோவிலுக்கு போயிட்டாங்கடா. இனி கீர்த்தி வீட்டிலிருந்து வந்ததும் நாமளும் கிளம்ப வேண்டியதுதான். இதுக்கு மேலே வேற எந்த சடங்கும் இல்லை தானே? என்னால் சும்மா ஆஃபீஸ் ஒர்க் விட்டுட்டு உங்கள் கூட சுத்த முடியாது. இல்லைடா, கோவிலுக்கு போயிட்டு வந்தா முடிஞ்சுது, அதுக்கப்புறம் உன்னை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். ஓகேம்மா என்று சொல்லி காஃபியை குடித்து கொண்டே தனக்கு வந்த மெயிலை செக் பண்ண ஆரம்பித்தான். அப்போது வாணி, வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என்று சொல்ல, விஸ்வா யாரை சொல்கிறாங்க என்று நினைத்து திரும்பி பார்க்க,
சரண், துரைசாமி, மங்கை, பிருந்தா, கயல் என கீர்த்தியின் மொத்த குடும்பமும் உள்ளே வந்து கொண்டிருந்தது. வாங்க மாமா, வாங்க மச்சான் என்று விஸ்வாவும் தன் பங்கிற்கு அவர்களை வரவேற்று அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்தான். அப்போது பிருந்தா, கீர்த்தி எங்க என்று தேட ஆரம்பிக்க அவளின் மனதை புரிந்தவராக, கீர்த்தி அவளோட ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்காமா, நீ போய் பாரு என்று சொல்லி மாடியிலிருந்த அவளின் அறையை கை காட்ட உடனே பிருந்தா அவளை பார்த்து சென்றாள். பிருந்தா அறையின் கதவை தட்டி, கீர்த்தி கதவை தர என்று சொல்ல பிருந்தாவின் குரலை கேட்டதும் ஓடி வந்து கீர்த்தி கதவை திறக்க அவள் நின்று கொண்டிருந்த கோலத்தை பார்த்து, பிருந்தா என்னடி பண்ணிட்டு இருக்க என்றாள். பிருந்தா வெளியே நின்று கொண்டிருக்க அப்போது புடவையை கட்டத் தெரியாமல் அப்படியே சுழட்டி பிடித்து கொண்டு வந்து கதவை திறந்தாள் கீர்த்தி. கீர்த்தி என்னடி இப்படி கட்டி வச்சிருக்க? அண்ணி கேள்வி கேட்காம உள்ள வாங்க என்று பிருந்தாவை உள்ளே இழுத்து கொண்டு கதவை தாளிட்டாள். கீர்த்தி என்னடி யூடியூப்ல சாரி கட்டுறது பார்த்துட்டு இருக்க? அண்ணி நான் எப்படி இந்த சாரியை கட்டுறதுன்னு பாருங்க, யூடியூப்லலாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே மேலே வந்தீங்க, இல்லைனா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியல. சரி சரி வா, உனக்கு நான் கட்டி விடுறேன், நல்லா பார்த்துக்கோ, ஃப்ரீயாக இருக்கும்போது கட்டிப்பாரு, அப்போ தான் வரும் என்று சொல்லி பிருந்தா அவளுக்கு புடவையை கட்டிவிட கீர்த்தி அதை கவனமாக பார்த்து கொண்டாள். அண்ணி இதே மாதிரி தான் யூடியூப்லேயும் பண்ணினாங்க, ஆனால் எனக்கு தான் சரியாக வரவே மாட்டேங்குது. எல்லாம் போக போக சரியாயிரும். ஒரு நிமிஷம் கீர்த்தி, இது ஜவுளி அப்ப நீ செலக்ட் பண்ணி அத்தை வேண்டான்னு சொன்ன சாரி தானே? ஆமா அண்ணி, அது எப்படி இங்க வந்துச்சு? என்ன ஃப்ராடு வேலை பண்ணுன? அண்ணி நான் எதுவும் பண்ணல, விஸ்வா தான் வாங்கியிருக்காரு, அதுவும் சர்ப்ரைஸா. ஓ, கதை அப்படி போகுதா? அவன் என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு வாங்கி தந்திருக்கான், இதுல என்ன இருக்கு? எதுக்கு நீ இவ்வளோ எக்ஸைட் ஆகுறீங்க? சரி நாமளும் சிரிச்சு வைப்போம் என்று நினைத்து கொண்டு, சரி சரி வாங்க அண்ணி நம்ம கீழே போலாம் என்றாள். என்ன இப்படியே வா? ஆமா, அதான் சாரி கட்டியாச்சுல. சாரி கட்டியாச்சு, ஆனா நகை எதுவும் போடலையே. அண்ணி கோவிலுக்கு போகும்போது இதெல்லாம் போடணும் கீர்த்தி. சரணும் நானும் கல்யாணம் ஆன உடனே நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போன போது போட்டன்ல, மறந்துட்டியா? ஒழுங்கா நகையெல்லாம் எடுத்து போடு என்று சொல்ல கீர்த்தி ஒரு நாகா செட்டை மட்டும் எடுத்து போட்டுக்கொண்டு பிருந்தாவுடன் கீழே இறங்கி வர விஸ்வாவின் கண்கள் கீர்த்தியை இமைக்காமல் பார்க்க ஆரம்பித்தது. கீர்த்தி நீ ரொம்ப அழகா இருக்கமா சொல்லிய தன் அம்மாவின் குரலில் சுயநிலைக்கு வந்தவனை ராஜசேகர் செல்போனில் அழைக்க போன் பேசிக்கொண்டே வெளியே சென்றான். கீர்த்தி நீ சீக்கிரம் ரெடியாக இருக்கணும்லமா, பாரு உனக்காக எல்லோரும் காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆகிருச்சு என்று மங்கை சொல்ல அதற்கு வாணி, அட பரவாயில்ல இதுல என்ன இருக்கு, நாங்க கல்யாணம் ஆன புதுசுல காலையில கோவிலுக்கு போக ரெடியாக ஆரம்பிச்சவ சாயங்காலம் பூஜைக்கு தான் போய் சேர்ந்தோம் என்று சொல்ல அப்போது அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். கீர்த்தி சரணின் அருகில் சென்று நின்று கொண்டு, என்னடா நேத்தெல்லாம் என்னோட தொல்லை இல்லாம ஜாலியா இருந்திருப்ப போல என்று சொல்ல பிருந்தா, ஆமாண்டி ரொம்ப ஜாலியா இருந்தாரு, எப்ப விடின்னு பார்த்துக்கிட்டே என்று சொல்ல கீர்த்தி அவனின் தோள் மேல் கை போட்டபடி, அம்முட்டு பாசமாடா உனக்கு என்று கேட்க சரண் யாருக்கும் தெரியாமல் அவளின் தலையில் கொட்டு வைத்தான். அப்போது போன் பேச சென்ற விஸ்வா சரண் அவளை கொட்டுவதை பார்த்து சிரித்து கொண்டே எல்லோரும் கிளம்பலாமா என்றான். சிறிது நேரத்தில் அனைவரும் வீட்டிலிருந்து கிளம்பி கோவிலை வந்தடைய முத்துக்குமாரும் ராஜசேகரும் அவர்களுக்காக கோவில் முன்பு காத்திருந்தனர். ராஜசேகர் துரைசாமியை பார்த்து, வாங்க சம்பந்தி, இதுதான் எங்க குலதெய்வ கோயில், இதுல நாங்க கமிட்டி தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்க அப்போது முத்துக்குமாரை பார்த்ததும் கயல் கீர்த்தியிடமிருந்து அவரிடம் ஒட்டி கொண்டாள். மாமா நீங்க என்ன பண்ணீங்க, கயல் உங்ககிட்ட இப்படி ஓட்டுற அளவுக்கு என்று கேட்க உடனே கயல் முத்துக்குமாரின் பாக்கெட்டிலிருந்து சாக்லேட்டை எடுத்தாள். ஓ இதுதான் விஷயமா, நடத்துங்க மாமா என்று சொல்ல அப்போது கோவிலின் பூசாரி, பொங்கல் வைக்க நேராச்சு வாங்க என்று சொல்ல அனைவரும் உள்ளே சென்றனர்.